நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிட்ட பண்பான ஆட்டினை பலியிட்ட ஆவேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பராமரித்து காக்கிறார். அந்த பேரன்பை நாம் இப்பலியிலே கொண்டாடுகிறோம். அவருடைய அருள் துணையால் மீண்டுமாய் ஆற்றல் பெற்று வாழுகிறோம். அந்த நம்பிக்கை கொண்டு பயணிக்க இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். மிக்கேலம்மாள் ஆரோக்கியம் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி. இவருடைய பேத்தி ஃபினோலா மேர்ஜோவினுடைய பிறந்த நாளை இறைவன் கொடுத்ததற்கு நன்றியாகவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், பேர குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்த பிள்ளைகளாக வளரவும், மூத்த மகளின் வாழ்நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழிலை இறைவன் பாதுகாவலாக இருந்து வழிநடத்தும்படியாகவும், நல்ல சுகபலன்கள் கிடைக்கும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக திகழும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். பிரின்ஸ் கவிதா ஒப்புக்கொடுக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி. தங்களுடைய மகளின் முதலாவது பிறந்த நாளை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும், குழந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து இறைவன் காக்கும்படியாகவும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் மாமா அத்தை இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து இறை ஆசிரியில் காக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக, புனித செபஸ்தியார் வழியாக இப்பலியிலே நாம் வேண்டுவோம். லெவே அந்தோணி மலர் ஒப்புக்கொடுக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று தனது 10வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் ஆல்ஸ்டன் சாமை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், 6வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் ஷிபீனை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், இருவரும் உடல் உள்ள சுகத்தோடு வளரவும், ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் பிள்ளைகள் வளரும்படியாகவும், பாட்டி அம்மா இருவருக்கும் சுகம் கிடைக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசிர்வதித்து வழி நடத்தவும்,
வீடு கட்டும் பணி நடந்து முடியவும் தனது இரு சகோதரர்களுடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் மகன்கள் மெட்வின் ஜஸ்வந்த் இருவரும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். அந்தோணி சுகிர்த மேரி ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அந்தோணி, ஒவ்வொரு அந்தோணியாள், அமல புஷ்பம், அலெக்ஸ் ராஜா, சபரிமுத்து, மிக்கேலம்மாள், சபரியம்மாள், அந்தோணியம்மாள், ஆரோக்கியம், அருட்தந்தை ஜோசப் அன்னூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நேயாத ஆன்மாக்கள் இறைவன் நித்து இளைப்பாற்றி அடைய இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை இவங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை இவங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் குற்றங்களை மன்னிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 வரை. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில்
என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அழிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. யோவான் செய்தி 10வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. காலத்தில் இயேசு மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நல்ல செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என்ன நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவர்களுள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்கிற, கொஞ்ச நேரம், ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் மட்டும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எரேமியாவினுடைய முறைப்பாடு குறித்து முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்களோடு கூட நிற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் துன்பங்கள் உண்டு, கவலை உண்டு, நிச்சயமான போராட்டங்கள் உண்டு. எனக்கு எப்போதுமே மகிழ்ச்சி தான் என்று யாரும் சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியான தருணங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் துன்ப வேளையில், போராட்டமான ஒரு சூழ்நிலையில் நாம் அனுபவிக்கிற போது அந்த நேரத்தில் நாம் தவிக்கிற தவிப்பு என்பதே வேறு மாதிரியாக இருக்கிறது. கொஞ்சம் பணம் இல்லை அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் எப்படியெல்லாம் தவிக்கிறோம். கடன் வாங்கியிருக்கிறோம், திருப்பி கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ போராடுகிறோம். பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், போன இடத்துல பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையலை, ஒரே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், பார்த்து பார்த்து நிறைய செலவு செஞ்சு வச்சோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருகிற போது என்னதான் வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும்,
மற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய கவலை வருத்தம் என்பது சொல்லிட முடியாது. ஊருக்கு முன்னிலையிலே மற்றவர்களுக்கு முன்னிலையிலே நாம் நன்றாக வாழ்வது போல நடித்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் இருப்பதை பார்க்கிறோம். உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான அனுபவங்கள் வருகிற போது நாம் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும், ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு இடத்துல இழந்து விடுகிறோம், பத்தாமல் போய்விடுகிறது. வாழ்க்கையினுடைய போராட்டம் நம்மை அதிகமாக நெருக்குகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எரேமியாவுக்கும் ஏற்பட்டது. நமக்கு ஏற்படுகிற போது நாம் தவிக்கிறோம், அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் எரேமியா இப்படி போராட்டம் வருகிற போது என்ன செய்தார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. எரேமியா நற்செய்தி அறிவிக்க போனார், ஆண்டவர் அனுப்பி வைத்தார். போன இடத்துல எரேமியாவுக்கு ஏராளமான சவால்கள். ஏனென்றால் எரேமியாவினுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு எப்படியாவது எரேமியாவை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், கொன்று போட்டு விட வேண்டும் என்றெல்லாம் பலர் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். எரேமியாவுக்கு வெளியே போனாலே பயம். அதனால தான் முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம், சுற்றிலும் ஒரே திகில், எங்கே பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. வெளியே கால் வச்சிட்டோம்னு சொன்னால் எப்படி நடப்போம்னே தெரியலையே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போராட்டம் எரேமியாவுக்கு இருந்தது. அதை விடவும் பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால், எரேமியாவுக்கு வேறு இடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை விடவும் நண்பர்களால் வந்த பிரச்சனை தான் ஏராளம். அவருடைய சொந்த நண்பர்களே அவருக்கு எதிரிகளாக இருந்தார்கள். நிறைய நேரங்களில் நமக்கு பிரச்சனை அப்படித்தான் இருக்கு. சொந்தக்காரங்களால், நல்ல பழகினவங்களால், ரொம்ப அன்பு செஞ்சவங்களால், உடன் பிறந்தவர்களாக, உறவுகளாக வாழுகிறவர்களாக மத்தியில்தான் நிறைய பிரச்சனைகள் வருவது உண்டு. இப்படிப்பட்ட போராட்டமான தருணங்களில் நீங்கள் கவலைகளில் மூழ்கி விடாதீர்கள், கண்ணீரிலேயே அப்படி தங்கி விடாதீர்கள். வருத்தம் வருத்தம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ளாக புழுங்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் கவலைகளில், போராட்டங்களில் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதைத்தான் எரேமியா நமக்கு சுட்டி காட்டுகிறார். எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். இதுதான் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய துன்ப வேளையில் அறிந்து கொண்ட வாழ்க்கையின் பாடம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு கூட இருக்கிறார். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அதனால மனுஷங்க எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? மனுஷங்க எனக்கு எதிராக என்ன திட்டமிட்ட முடியும்? ஒரே இருளா இருக்கலாம், ஒரே போராட்டமா இருக்கலாம். ஆனா மனுஷங்க எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சும்மா சாதாரணமாக இல்லை. நான் தான் பைத்தியக்கார மாதிரி இருக்கலாம், நான் தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா என்னோடு இருக்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் வலிமை வாய்ந்த வீரரை போல் இருப்பார். அதுதான் எரேமியா இறைவாக்கினருடைய உணர்வு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதன் பிறகு எரேமியா இறைவாக்கினர் என்ன சொல்லுவார்னு சொன்னா, இங்க பாருங்க, யாரெல்லாம் எனக்கு எதிராக வந்தாங்களோ, இவனை அழிச்சிடணும் நினைச்சு வந்தாங்க இல்லையா, என்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும் நினைச்சு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய அவமானம் தான் மேல நிக்குது. எனக்கு இருந்த இருள் எல்லாம் இல்லை, எனக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் இல்லை. எதிரிகளை வச்சு அழிச்சு பெரிய ஆளாயிரலாம் நினைச்சாங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணமே அவங்களுக்கு அவமானமா வந்து நிக்குது. எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இந்த உணர்வு தான் எல்லாருக்கும் வேணும். கவலை வருகிற போது, வருத்தம் வருகிற போது நிச்சயமாக நீங்கள் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 118வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன வாசிக்க கேட்கிறோம். நம்ம எப்போதுமே வாசித்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். வாசிங்க, 6-7 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர்
என் பக்கமாய் உள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, தூய பவுலும் கூட இதை மிக ஆழமாக உணர்ந்திருப்பார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தூய பவுல் தனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வந்தது என்று சொல்கிறார். வாசிங்க. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில ஏராளமான போராட்டம், நிறைய அடி, நிறைய இழப்பு, நிறைய சிறை, நிறைய பயணங்களில் போராட்டம், எல்லாத்துக்கும் மத்தியிலும் பவுல் சொல்வது அதுதான், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதுவும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எரேமியா அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு கூட இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தினுடைய பக்கங்களை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது போர் புரிகிற போது சொல்கிறார், இது என்னுடைய போர் அல்ல. யாருடைய போர்? ஆண்டவருடைய போர். கோலியாத்து பெரிய ஆளாக இருக்கலாம், மலை போல இருக்கலாம், ஆயுதங்கள் அவனுக்கு பலமாக இருக்கலாம், நிறைய போர்களில் அவன் பங்கெடுத்தவனாக இருக்கலாம். நான் பச்சை பிள்ளையாத்தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாமத்தான் இருப்பேன். ஆனா பச்சை பிள்ளையா இருக்கக்கூடிய என்னோடு கூட நான் வைத்திருக்கக்கூடியவர் என் ஆண்டவர். அதை தாவீது உணர்ந்து கொண்டார். அதனால தான் தாவீதை குறித்து சொல்லுவாங்க, அவன் முகம் சின்ன பிள்ளை முகம் மாதிரி இருக்கு, ரொம்ப குழந்தையா இருக்கிறான், அவன் எப்படி போய் போரிடுவான்? அன்பார்ந்தவர்களே, தாவீது சொல்லுகிறார், இது ஆண்டவரின் போர், எனது போர் அல்ல, எனது போர் அல்ல. அதே போல மோயிசனுக்கு அப்புறமாக யோசுவா தான் தலைமை இருக்கிறார். அந்த போரை வழிநடத்துகிற வலிமை யோசுவாவுக்கு இருக்குமா தெரியல. ஆனா யோசுவா என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் புரிவோம், வேற யாருக்கும் இல்லை. அப்ப ஆண்டவரை மையப்படுத்தி போகிற இந்த போராட்டத்தில் அவர் எங்களோடு கூட இருப்பார் என்று அவர் அறிந்து கொண்டார். அன்பு பிள்ளைகளே, கவலை இருக்குதா, வருத்தமா இருக்குதா, பாரமா இருக்குதா, நீங்க ஒன்று மட்டும் உணருங்க, உங்களுடைய உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியது, வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இது தெரியாமத்தான் நம்ம நிறைய நேரங்களில் சீடர்களை போல இருக்கிறோம். சீடர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ இயேசுவே, புயலும் காற்றுமா நாங்கள் சாக போகிறோம், நீ மாட்டு உறங்கிட்டு இருக்கிற, உங்களுக்கு தெரியலையா, நாங்கள் எங்கே செத்துக்கிட்டு இருக்கிறோமோ உங்களுக்கு தெரியலையா என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் இருக்கிறதையே மறந்து போனார்கள். பல நேரங்கள் நம்ம கோயிலுக்கு வருவோம், பாரத்த கவலையெல்லாம் சொல்லுவோம், ஆனாலும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்தே போயிடுவோம். இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம், நான் ஏன் பயப்படணும், நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என் கூட இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எரேமியாவுக்கு இருந்த ஆண்டவர் எனக்கும் இருக்க மாட்டாரா? சிந்திப்போம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களினாலும் அன்பு செயல்களினாலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர்தளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தூளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் நம் அனைவரும் இந்த சிலுவை பாதையை சிறப்பாக செய்யும் பொருட்டு நமக்காக சிறப்பாக தயாரித்து வழங்கிட்ட இளைஞர் இளம்பெண்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரி புஷ்பா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை அனுபவிக்கும் பொருட்டு, நம்மை எல்லாம் மீட்கும் பொருட்டு வெற்றி வீரராய் அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளாக நுழைகிற காட்சியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற திருநாள்தான் குருத்து ஞாயிறு. அவர் வருகிற போது மக்கள் இலை தழைகளை போட்டு அவரை வரவேற்றார்கள். அவர் வந்தபோது ஓசானா என்று சொல்லி ஒரு வெற்றி வீரரை வெற்றி தாரும் விடுதலை தாரும் என்று சொல்லி அந்த ஓசானா கீதத்தை பாடி அவரை வரவேற்றனர். அவர் ஒரு வீரரை போல அமைதியின் மன்னராக கழுதையின் மீது பவனி வந்தார் என்பதனை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே அந்த காட்சியை நினைவு கூறுகிற ஒரு கொண்டாட்டம்தான் இந்த குருத்து ஞாயிறு. ஆகவே இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடும் விதமாக பலர் நீங்கள் வேண்டுதல் வைத்திருக்கலாம். ஆண்டவர் இயேசுவை நான் வரவேற்க வேண்டும், என்னுடைய உடைமைகளை கொண்டு பொருட்களை கொண்டு நான் வரவேற்க இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு குருத்தோலைகளை ஒரு சிலர் காணிக்கையாக அப்படி கொடுப்பார்கள். சிலர் தங்களுடைய தோட்டத்தில் விளைகிறது என்பதற்காக கொடுப்பார்கள். அப்படி அல்ல, அதில் ஒரு வேண்டுதல் இருக்கிறது, அதில் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. நாம் சும்மா வருவதில்லை, ஆண்டவரை வரவேற்க வருகிற போது அப்படி என்னுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நான் வரவேற்கிறேன் என்பதனுடைய அடையாளம்தான் அந்த குருத்தோலைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பது. ஆகவே ஏற்கனவே தோட்டம் வைத்திருக்கக்கூடியவர்கள், தென்னந்தோப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேண்டுதல் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த குருத்தோலைகளை முன்கூட்டியே கொடுத்து விட்டால் நன்றாக இருக்கும். நாளைக்கு சாயங்காலமே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ தான் வெட்டி அதற்கான தயாரிப்பு செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்ச பிறகு அவசரமாக உபதேசியார் அதை தயார் பண்ணுறதுக்கு மற்ற காரியங்கள் செய்வதற்கு நேரம் ஆயிரும். கொஞ்சம் நேரம் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் போய் அவர் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகி வர்றதுக்கு இன்னும் தாமதம் ஆயிரும். அதனால் நாளை மாலை 5 மணி அதற்குள்ளாக நீங்கள் எல்லாம் கொடுத்து உதவினால் நன்றாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய வீதிகளிலே நாம் குருத்தோலைகளை கட்டி வரவேற்பு செய்யலாம். நான் இளைஞர்களுக்கு அப்படி சொன்னேன். வந்தபோது என்னிடையே பார்க்க வந்தவர்களை பார்த்து சொன்னேன். ஆகவே முடிந்தது என்று சொன்னால் நீங்கள் குருத்தோலைகளை ஒவ்வொரு போலா அல்லது அங்கங்கே தூண்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நட்டு வைக்கலாம். நட்டு வச்சு இடையிடையே குருத்தோலைகளை கட்டி தோரணம் கட்டி வரவேற்கலாம். ஆண்டவர் இயேசுவை வரவேற்கிறோம், அவ்வளோதான். இங்கே வந்து வரக்கூடியவர்கள் நாம் தான் பவனியில் வருகிறோம். மகிழ்ச்சி முக நம்முடைய கரங்களில் ஏந்தி இருப்போம். நம்முடைய வீதிகளிலும் கூட அப்படி வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு காட்சியை வெளிப்படுத்தும் விதமாக இதை நாம் வெளிப்படுத்த உங்கள் அனைவரையும் கூட அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நினைவாக பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.